பேசலாம் நம்ம திரு பிரகாஷ். இப்போ ஒன்று ஆளும் கட்சி கூட்டணி, திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் இன்டாக்டாக இருக்கிறதா தெரியுது. இப்போ அதற்கு மாற்றான ஒரு கூட்டணி வலுவாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிஜேபிக்கா அதிமுக யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லது என்ன பாதையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? இருக்கக்கூடிய அரசியல் அதிமுக எதிர்பார்க்கறதை விட வலுவாக வரும் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் என்பது வேற அப்படின்றதான். போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலையும் 75 தொகுதிகளுக்கு அதிமுக ஜெயிச்சதும் ஓட்டிங் பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணதும் அதுதான். சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஆன்டி இன்கம்பன்சி வரும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வரும். அது மோடிக்கும் இப்போ வந்துச்சு. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கும் வரும். அதுதான் நேரு சொல்கிறாரு மாறிய சூழல் அப்படின்றார். அந்த மாறிய சூழலில் மிஸ்ட்ரியாக வர்றது நடிகர் விஜய். இவர் யார் ஓட்டை பிரிப்பார், யாருக்கு அவங்க பாதிப்பு வரும், எந்த விஷயங்களில் அவர் வருவார், அவர் தனித்தே போட்டிடுவாரா இல்லை கூட்டணி அமைச்சு போட்டிடுவாரா, யார் விஜயை முதல்வராக ஏற்றுப்பாங்க, யார் விஜயை முதல்வராக ஏற்றுப்பாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்றது தான் விஜயுடைய ஃபார்முலாவாக இருக்க முடியும். ஓகே, அவரோட கட்சி முதல் முறையாக களத்துக்கு வரும்போது அவர் இப்போ இருக்கக்கூடிய 2 அணிகள், இப்போ சீமான் தனித்துன்னு சொல்லிட்டாரு, ஸோ அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிறது பாஜக அணி, அதிமுக அணினா இந்த 2 அணியிலையுமே விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே? அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பாங்களா? அப்படி தானே மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு விஜயகாந்த் முதலமைச்சர்னு தானே அவங்க நின்னாங்க. ஏன் நான் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாதுன்னு பிஜேபி சொல்லுது. எங்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தான் பிஜேபி வைக்கக்கூடியது. அப்ப விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணிங்கிறத பிஜேபி ஏற்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. பிஜேபி ஏற்குமான்லாம் நான் சொல்ல. விஜய் வந்தாருன்னா, அவர் ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அவரோட விருப்பம் அதுவாக இருக்கும். அவரோட விருப்பம் அதுவாக தான் இருக்கும், அதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 5 முனை போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலவரமாக தமிழக அரசியலில் இன்னைக்கு இருக்கு. 5 முனை போட்டின்னு வரும்பொழுது நீங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் அவர்கள் தனித்து அப்படிங்கிற அடிப்படையில் 5 கூட்டணி. ஓகே, 5 முனை போட்டின்னு தமிழகத்தில் வரும்பொழுது இருக்கிறதுல பெஸ்ட் அலையன்ஸ் இன் ஃபார்மேஷன், இன் கன்சாலிடேஷன், இன் ரெப்ரசன்டேஷன் திமுக அலையன்ஸ். டிவைடட் அப்போசிஷனாகவும் ஆயிடுது. டிவைடட் அப்போசிஷன். அப்போது திமுக கேக் வாக், கிட்டத்தட்ட கேக் வாக்கு பார்லிமெண்ட் தொகுதியில் அவங்க 221 தொகுதிக்கு மேலே லீடு எடுத்தாங்க. அதை கம்மியாக தான் ஸ்டாலின் சொன்னார், 220 தொகுதிகளுக்குள்ளே வரணும்னு. அவங்க அதை விட அதிகமாகவே லீடு எடுத்தாங்க. ஸோ அந்த அவ்வளோ கேக் வாக்கு இருந்ததுன்னா நேரு அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்காதேங்கிறார் ஆசீர்வாதம் ஆச்சு. அதுதான் கண்டிப்பாக. அதில் நேருவோட ஸ்பீச் கூட்டணி குறித்த அவருடைய பார்வையை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. நேருவுக்கு சத்தியமாக இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் அது ஒரு கட்சி ஊழியர்கள் கூட்டம், அதுக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணப்பட்டதுனால அது வெளியில் தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி பேசியிருக்காரு. பல இன்டர்னல் மீட்டிங்ஸ் நடக்கும். மாவட்ட செயலாளர்கள் தவறு செஞ்சால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், வார்டு கவுன்சிலர்கள் தவறு செஞ்சால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், இப்படிலாம் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இது இன்டர்னல் மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கள நிலவரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி விஜய். விஜய் என்ன இம்பேக்ட், இந்த புயல் என்ன, புயல் பொன்னேரி பக்கத்தில் கரை கிடைக்குமா, இல்லை ஒரிசாவை தாண்டி மகாபலேஸ்வரை தாண்டி கரை கிடக்குமா, இந்த புயலோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த புயலோட வீச்சு என்ன, இது ரஜினிகாந்த் புயல் மாதிரி இருக்குமா, புயலா உருவாகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கா? புயல் அதுவும் இருக்கு. புயலா உருவாகுமா, இல்லை நீர்த்து போயிடுமா, தரை காத்தா போயிடுமா, இது எப்படி போகும், இது சிவாஜி புயலா, டி ராஜேந்தர் புயலா, பாக்கியராஜ் புயலா, கமல்ஹாசன் குறைந்தபட்சம் வந்த கமல்ஹாசன் புயலா, இது என்ன புயல், இது சீமான் புயலா, விஜயகாந்த் புயலா? ஏன்னா விஜயகாந்த் புயலா வர்றதுக்கான ஒரு லைக்கிங்ஸ் அதிகம், ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர். அந்த மாதிரி இந்த புயலோட இம்பாக்ட் தெரியல. இப்ப திரு விஜய அதிமுக எப்படி பார்க்குது, இல்ல பிஜேபி எப்படி பார்க்குது? அதிமுக மிஸ்ட்ரியா தான் பார்க்குது. ஏன்னா அதிமுக மாஸ் பார்ட்டி, கேடர் பார்ட்டி இல்லை. திமுக கேடர் பார்ட்டி, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கேடர் பார்ட்டி. அதிமுக மாஸ் பார்ட்டி, ஒரு சிங்கிள் லீடரை பேஸ் பண்ண பார்ட்டி. காங்கிரஸும் மாஸ் பார்ட்டி தான். பிஜேபி கேடர் பார்ட்டி, அதான் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு. அப்போ அதிமுக விஜயை பார்க்கும்போது மிஸ்ட்ரியா பார்க்குது. ஓகே, இது திமுகவை மைனஸ் பண்ணி திமுகவோட லீடை
விஜய் மைனஸ் பண்ணி ஓகே அதிமுகவுக்கு ஈக்குவலா காம்படிட்டிவா விஜய் கொண்டு வருவாரா? அது வந்து அவுட் சைடு எஃபெக்ட். நீங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா திமுக அல்லது திமுக கூட்டணி வாக்குகள்ல ஒரு செக்மெண்ட்டை விஜய் பிரிப்பாரு அப்படின்னு கண்டிப்பா அதுல வந்து கண்டிப்பா யூத் வந்து விஜய்க்கான அட்ரஸிங்ல கண்டிப்பா இருக்காரு. அவர் வந்து அப்படின்னா அதே விதமா திரு சீமானுக்கு போகக்கூடிய இளைஞர்களோ அண்ணாமலை அவர்களுக்கு போகக்கூடிய இளைஞர்களோ பிரியவும் வாய்ப்பு இருக்குதானே? ஆமா, அப்படி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு எம்ஜிஆர் அண்ணான்னு பேசிட்டு நடுவில் வராரு அவர் அந்த பாட்டிலேயே. அப்போ ஏடிஎம்கே வாக்குகள் வந்து செதறி கிடக்குது, இன்னைக்கு ஸ்கேட்டர்டா இருக்கு. இப்போ கேசி பழனிசாமி சொல்ல அப்படிதான் இருக்கா? ஆமா, ஏடிஎம்கே எப்படி செதறி இருக்குன்னு சொல்றீங்க? ஏடிஎம்கேவால வந்து சவுத்தில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ரிசல்ட்டை தான் போன சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ரிசல்ட் வந்து சவுத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஆர்பி உதயகுமார் ஜெயிப்பார், மதுரையில் ஒரு ஆள் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கேட்டர். அப்படின்னா ஓபிஎஸ் இருந்த போதும் அப்போ அங்கே வெற்றி பெற முடியலங்கிறது தான் அர்த்தம். ஆமா, அதுக்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடு. அதுக்குள்ள நம்ம போவானா, தட் இஸ் ரைட், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா அதிமுக வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு, அதிமுக வீக்கா இருக்கு. ரைட்டா? இவங்க வந்து அது வந்து அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்திருக்கிறதுன்னு சொல்லாமா இல்ல ஸ்கேட்டர்டா இருக்குன்னு சொல்லணுமா? ஸ்கேட்டர்டா இருக்கு, யூனிஃபைட் ஆகல. இழந்திருக்குன்றது வந்து அதிமுக வாக்கு வங்கி இல்ல, அது வேற யாருக்காவது போயிருக்கணும்ல. நீங்க சொல்றது ஸ்கேட்டர்டானா இப்போ ஓபிஎஸ் கிட்ட இத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு, டிடிவி கிட்ட இத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு, சசிகலா அவர்கள்ட்ட இத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு, அப்படி எதுவும் தெரியல நம்ம. அதெல்லாம் சேர்ந்து தான் 18% பாஜக ஓட்டா வந்திருக்கு. ஓகே, 18.5% பாஜக. பிஜேபி வந்து 11% எங்கள் வாக்குன்னு கிளைம் பண்றாங்க. அவங்க கிளைம் பண்றாங்க, இன்க்ளூடிங் எஸ்பி வேலுமணி வந்து ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலைக்கு போட்ட வாக்குகள் உட்பட கோயம்புத்தூர்ல சொல்றீங்க, கோவையில் அதுல ஒரு போலரைசேஷன் அங்கேயும் நடந்தது. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ விஜய் இஸ் த மிஸ்ட்ரி ஃபேக்டர். ஓகே, அந்த மிஸ்ட்ரி ஃபேக்டர் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது? இப்போ திடீர்னு வந்து தமிழிசை வந்து விஜய்க்கு சவுண்டு கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கான ஒரு ட்ரை, பிஜேபிக்கான ஒரு ட்ரை இருக்கா அப்படின்றது தெரியுது. ராகுல் காந்தி வருவாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ட்வீட் போட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ராகுல் காந்தி மாநாட்டுக்கு வருவாரன்ற நாங்க எந்த தலைவரையும். அவர் ஒரு ஜனநாயக குரல்கிறார் ஆச்சாரி. நீங்க அதை பொலிட்டிக்கல் வாய்ஸ்ன்றீங்க, தமிழிசை அவர்களுடைய வாய்ஸ் வந்து அவர் விஜய்க்கான ஒரு அரசியல் குரல் அப்படிங்கிறீங்க. அவர் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சிக்கான உரிமையை நாங்க பேசுறோம் அப்படிங்கிறார். அதை அப்படி பார்க்கல. தமிழிசை நான் வக்கீலா, எல்லாருக்கும் சம்மன் இல்லாமல் ஆஜராகிறதுக்கு அவங்க போடுறது தூண்டில். ஓகே, தூண்டில். அது மீன் மாட்டினா ஓகே, இல்லைனா ஓகே. ஓகே, அதில் தமிழிசையோட எதிர்காலம் இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். ஓகே, இதுதான் வந்து பிஜேபியுடைய ஒரு ட்ரை. ஓகே, பிஜேபியுடைய ஒரு ட்ரை. ஸோ இந்த மிஸ்ட்ரி ஃபேக்டரை சுற்றி தான் நேரு பேசுறதாகட்டும், தமிழிசை பேசுறதாகட்டும், யார் பேசுறதா இருக்கட்டும். இந்த நீங்க உங்க பார்வையில் வச்சா விஜய் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸ் அளவுக்கு நீங்க சொல்றீங்களே, அப்படி அதாவது எல்லா கட்சிகளும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு அவர் வருகிறார் அப்படின்னு தெரியலையே. ஓகே, மிஸ்ட்ரின்னு தான் சொல்றீங்க. அது வந்தாதான் தெரியும் என்னவா இருக்கு அப்படிங்கிறது. மிஸ்ட்ரி தான். ஆனா அதுக்கு தயாராகிறாங்க எல்லா கட்சியுமே. அது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், பேசலாம். திரு பொன்வேல்சன், அதிமுக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது? திடீர்னு விஜய்க்கு வந்து திரு செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்களாக விமர்சிக்கக்கூடியதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திரு கேசிபி ஒரு முக்கியமான அம்சம் சொல்றாரு, ஆளுங்கட்சி திமுக அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக சரியாக இருக்கிறாங்க, அதிமுக கிட்ட கூட்டணி யார் இருக்காங்க, என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதிமுக பிஜேபி எதிர்ப்புன்னு நிற்குதா, திமுக எதிர்ப்புன்னு நிற்குதா, இல்லை என்ன ஸ்டாண்டில் அது நிற்குது? இல்லை, இப்போ எப்படின்னா நம்ம நேரு அவர்கள் பேச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெரிய அனுபவஸ்தர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கும்.